Okay, good evening to all. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் சரிங்களா, வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். போன கிளாஸ் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தோம் லாஸ்ட் வீக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து எக்கனாமிக்ஸ் வந்து இல்லாத நம்ம வாழ முடியாது, பொருளாதாரம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஓகேவா? ஸோ பொருளாதாரத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு தான் பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அன்றாட லைஃப்பில் வந்து நம்ம எப்படிலாம் மீட் பண்ணுறோம், நம்மளுடைய வரவு செலவுகள், ஓகேவா, நம்ம சம்பாதிக்கிறது, நம்மளுடைய லாப நஷ்டங்கள், ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் எக்கனாமிக்ஸ். ரைட்டுங்களா? ஸோ நம்மளுடைய தேவைகள் மற்றும் சேவைகள், நம்மளுக்கு என்னென்ன வேணும், நம்மளுக்கு என்ன நம்ம தேவையை வந்து நம்ம பெற முடியுதா, ஓகேவா. ஒரு பேசிக் லைஃப், ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20 கிலோ அரிசி வேணும், ஓகேவா, ஒரு 5 கிலோ பருப்பு வேணும் அப்படின்னா அது நம்மளுடைய தேவை. ரைட்டா? அந்த தேவையை அரசாங்கம் சேவை செய்யணும். ஸோ நம்மளுடைய தேவை தான் டிமாண்ட்னு சொல்லுவாங்க, அரசாங்கத்தினுடைய சேவை தான் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடப்பிரிவு தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியன் எக்கனாமிக்ஸ் மட்டும் படித்தா போதாது, கொஞ்சம் வேர்ல்டு எக்கனாமிக்ஸும் படிக்கணும். ஓகே, ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்கலாம், பாலிட்டினா இந்தியன் பாலிட்டி மட்டும் படிக்கலாம். ஆனால் எக்கனாமிக்ஸு ஜாகிரபியும் வேர்ல்டு லெவலில் படிக்கணும், கொஞ்சம் பேசிக்ஸாக தெரிஞ்சுட்டு வரணும். ஓகேவா? ஏன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸே வந்து ஒரு ஸ்காட்லாந்து நாட்டைக்காரர் தான். ஓகேவா? ஸ்காட்டிஷ் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? சரி, அதை தாண்டி வந்து இப்போ இந்தியன் எக்கானமிக்குள்ளே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய வருமானத்தை பற்றி படிக்க போகிறோம். நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்குது, ஒரு நாடு வந்து நம்மளுடைய நாடு வந்து இந்த வருஷம் எவ்வளோ ஜிடிபி க்ரோத், அதாவது உள்நாட்டு உற்பத்தி வந்து எவ்வளோ நம்ம வளர்ச்சி இருக்குது, நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ, பாவர்ட்டி எவ்வளோ, பணவீக்கம்னா என்ன, சரிங்களா, பட்ஜெட்னா என்ன, டேக்ஸ்னால் என்ன, ஓகேவா, என்டையராக இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே எக்கனாமிக்கல் ரிலேட்டடான ஏரியாஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நியர்லி ஒரு 10 to 12 கிளாஸஸ் ஆகும். என்டையராக நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக ஆஸ் பர் நம்ம சிலபஸ் படி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 கிளாஸ் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பேக்ரவுண்டு தான் அதிகமாக இருக்கும். பிஎஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி பிஎட் மேக்ஸு, இல்லைனா கெமிஸ்ட்ரி, இல்லை ஃபிசிக்ஸு அப்படின்ட்டு. ஆர்ட்ஸ் ஓரியன்டாக ரொம்ப கம்மி தான். இப்போ பிபிஏ, பிகாம், எம்காம் இது முடித்தவங்க கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்திருக்கும், ஸ்கூல் டைமில் காலேஜஸில் படிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்ஜினியரிங் பேக்ரவுண்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பேக்ரவுண்டு சர்வீஸில் இருக்கிறவங்க எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு புது சப்ஜெக்ட். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் பிஹெச்டி ப்ராஜெக்ட் பண்ண போகிறதில்ல எக்கனாமிக்ஸில், நம்மளுக்கு தேவையானது. ஓகேவா? ஸோ இந்த சோஷியல் சயின்ஸில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 6 to 7 கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஸோ பேசிக்ஸ்லேருந்து போவோம். எழுதுங்க சார். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையே வந்து ட்ரைவ் பண்ணது எப்படி, எக்கனாமிக்ஸ்ன்ற வார்த்தை வந்து எடுத்தோடனே வரல. ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி வேறு ஒரு வேர்ச்சொல்லாக தான் இருந்தது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? எழுதுங்க. The word economics which is taken from the ancient Greek language. The word economics which is taken from the ancient Greek language oikonomikos. நம்ம யாரா மெசேஜ் பண்ணுறாங்களா? எந்த மெசேஜும் இல்லை. The word economics which is taken from the ancient Greek language oikonomikos. தமிழில் எக்கனாமிக்ஸ் என்ற வார்த்தை பண்டைய கிரேக்க மொழியான எக்கனாமிக்ஸ் என்ற வார்த்தை பண்டைய கிரேக்க மொழியான ஒய்கினோமிக்கோஸ் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்கினோமிக்கஸ் பின்னாளில் வந்து பெயர் மாற்றம் அடைந்து
பொலிட்டிக்கல் எக்கானமி. ஓகேவா? thereafter நேம் சேஞ்ச் as பொலிட்டிக்கல் எக்கானமி. பின்னாளில் oikonomikos, பின்னாளில் oikonomikos அரசியல் பொருளாதாரம் என அழைக்கப்பட்டது. now called as economy. now called as economy. தற்பொழுது பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. தற்பொழுது பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. next, economics is the subject. economics is the subject to deals with. economics is the subject to deals with demand and supply. economics is the subject to deals with demand and supply, receipt and expenditures, receipt and expenditures, that's it. பொருளியல் என்பது வரவு செலவுகள் பற்றியும், பொருளியல் என்பது வரவு செலவுகள் பற்றியும், தேவை மற்றும் சேவைகளை பற்றியும், வரவு செலவு தேவைகள் மற்றும் சேவைகள் பற்றியும் கலந்தாலோசிக்கும் ஒரு பாடப்பிரிவு ஆகும். கலந்தாலோசிக்கும் ஒரு பாடப்பிரிவு ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் எக்கானமி. father of economy, Adam Smith. father of economy, Adam Smith. பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். சரி, ஓகே. பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். அடுத்தது, ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளியலின் தந்தை எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே, இந்திய பொருளியலின் தந்தை எம்ஜி ரானடே. இவர் ஆக்சுவலாக மாடர்ன் இந்தியாவிலும் வருவார். நான் ஐஎன்எம் நடத்தும்போது நம்ம சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவோம், மாடர்ன் இந்தியாவில் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம், எம்ஜி ரானடே. அடுத்தது, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளியலின் தந்தை. நவீன பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். அவரோட பேர் ஜேஎம் கேனிஸ். ஜேஎம் கேனிஸ், தமிழில் கீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜேஎம் கீன்ஸ், இங்கிலீஷில் ஜேஎம் கேனிஸ், தமிழில் கீன்ஸ். இவ்வளோ ஃபாதர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் பிளானிங். Father of Indian economic planning, இந்திய திட்டங்களுக்கான தந்தை. இந்திய திட்டங்களுக்கான தந்தை சர் எம்
விஸ்வேஸ்வரய்யா. சார் எம் விஸ்வேஸ்வரய்யா. இந்திய திட்டங்களுக்கான தந்தை சார் எம் விஸ்வேஸ்வரய்யா. நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் Indian economic reforms. Father of Indian economic reforms. In Tamil, இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை. இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை பி.வி. நரசிம்ம ராவ். பி.வி. நரசிம்ம ராவ். இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை பி.வி. நரசிம்ம ராவ். ஓகேவா? இப்போ தான், அதாவது 1991 நம்ம சவுத்துலேருந்து போன ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? தென்னிந்தியாவிலேருந்து போன முதல் பிரதமர் வந்து இவர் தான். சரி, பார்க்கலாம். திரும்ப ஒரு எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலுக்கான ஒரு வரையறை. மீண்டும், ஏன்னா ஒரு ஃபேமஸ் எக்கனாமிக்ஸ்ட்டு சொன்னது, நம்மளுக்கு அந்த குவாட்ஸை கொடுத்துட்டு அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, இந்த குவாட்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்ட்டு. எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் ஆர்டினரி study of mankind. Ordinary அடிச்சிருங்க சார். Study of mankind in the ordinary business of life. Economics is a study of mankind in the ordinary business of life. In Tamil, பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பதும். பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பதும், பொருள் சார்ந்த நலனை அடைவதன் பொருட்டு தனி மனிதன் மற்றும் சமுதாயத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆராய்வதும் ஆகும். பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பதும், பொருள் சார்ந்த நலனை அடைவதன் பொருட்டு தனி மனிதன் மற்றும் சமுதாயத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆராய்வதும் ஆகும். இந்த குவாட்ஸுக்கு கீழே இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஆல்ஃப்ரெட் மார்ஷல். This quote is said by Alfred Marshall. ஓகேவா? ப்ராக்கெட்டில் யூகேன்னு போட்டுக்கோங்க. இவர் வந்து யூகே எக்கனாமிக்ஸ்ட். ஆல்ஃப்ரெட் மார்ஷல், யூகே எக்கனாமிக்ஸ்ட். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியலின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இன் தமிழ் நுண்ணியல் பொருளாதாரம் மற்றும் பேரியல் பொருளாதாரம்.
நுண்ணியல் பொருளாதாரம் மற்றும் பேரியல் பொருளாதாரம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரி, ஒன்றும் இல்லை, மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குகள், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஓகேவா, அந்த கால்குலேஷன் எல்லாமே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே கால்குலேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா. இந்த கான்செப்ட் எழுதுங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது புரியும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மைக்ரோ கீழே எழுதுங்க, மைக்ரோ கீழே எழுதணும், நுண்ணியல் பொருளாதாரத்துக்கு கீழே எழுதுங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், small amount of accounts will be calculated under, small amount of accounts will be calculated under microeconomics. சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குகள், சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் இந்த பிரிவின் கீழ் கணக்கிடப்படுகிறது. சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் இந்த பிரிவின் கீழ் கணக்கிடப்படுகிறது. நெக்ஸ்ட், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு வாங்க. பேரியல் பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், largest amount of accounts will be calculated under, largest amount of accounts will be calculated under in this macro economy. பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் இந்த பிரிவின் கீழ் இடம்பெறுகிறது. பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் இந்த பிரிவின் கீழ் இடம்பெறுகிறது. இப்போ மைக்ரோ கீழே வந்து 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ். மைக்ரோ கீழே நுண்ணியல் பொருளாதாரத்தின் கீழே எக்ஸாம்பிள் எழுதுங்க. தனி மனித வருமானம், இண்டிவிஜுவல் இன்கம். மைக்ரோ கீழே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், இண்டிவிஜுவல் இன்கம், தனி மனித வருமானம், கமா MSME செக்டார்ஸ், கமா MSME செக்டார்ஸ், சிறு மற்றும் குறு நிறுவனங்கள், தமிழில் சிறு மற்றும் குறு நிறுவனங்கள், இங்கிலீஷில் MSME செக்டார், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக MSMEன்னு எழுதுங்க, அதே போதும், ஓகேவா. அடுத்தது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ், தமிழில் அமைப்பு சாரா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைப்பு சாரா நிறுவனங்கள், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் எக்ஸட்ரா அப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ கான்செப்ட் என்னென்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவ்வளோதான். அப்போ தனி மனித வருமானம் அது வந்து சின்ன வரவு செலவு இல்லைங்களா. அப்படியே லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மேக்ரோ கீழே வாங்க, பேரியல் பொருளாதாரத்துக்கு கீழே எழுதுங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே. நேஷ்னல் இன்கம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே எக்ஸாம்பிள் மேக்ரோ நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம், தேசிய வருமானம், நேஷ்னல் இன்கம், கமா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரு நிறுவனங்கள், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரு நிறுவனங்கள், கமா கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், அரசாங்கத்தின் வரவு செலவு கணக்குகள், கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், அரசாங்கத்தின் வரவு செலவு கணக்குகள்,
கமா இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். நம்ம அடுத்த டாபிக் தான் பார்க்க போகிறோம், பணவீக்கம் தான் பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷன், ஓகேவா? பேங்கிங் எழுதியாச்சா? பேங்கிங், வங்கிகள், இவை எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே இடம்பெறும். சரிங்களா? ஓகேவா? ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார், மைக்ரோக்கும் மேக்ரோக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது நம்ம இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் இல்லாமல் சொல்லாத எக்ஸாம்பிள் கூட கேட்கலாம். அப்போ வந்து கான்செப்ட் அதுதான். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா மைக்ரோ கீழே வந்துடணும், லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் மேக்ரோ கீழே வந்துடணும். சரிங்களா? இப்போ எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஏதோ ஒரு கம்பெனி எந்த துறையின் கீழ் எந்த பிரிவின் கீழ் இடம்பெறுகிறதுன்னு கேட்பாங்க. இப்போ 100 கோடினா இல்லை சார், இப்போ 100 கோடினா மைக்ரோ கீழே வந்துடும். ரைட்டா? லார்ஜஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னா 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி. இப்போ பேங்கிங் எழுதியிருக்கீங்க, அப்போது எஸ்பிஐடைய டிரான்சாக்ஷன், எஸ்பிஐயோட வெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி, 1,00,000 கோடி. கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்னு எழுதியிருக்கீங்க, வரவு செலவு கணக்குகள்னு எழுதியிருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே வந்து சும்மா பார்த்தீங்கன்னா 3,00,000 கோடி. ரைட்டா? அந்த மாதிரி பெரிய அளவிலான அப்படின்னா 10,000 கோடிக்கு மேலே அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ கீழே இடம்பெறும். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது macroeconomics, otherwise called as income theory. Macroeconomics otherwise called as income theory. பேரியல் பொருளாதாரமானது வருவாய் கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. பேரியல் பொருளாதாரமானது வருவாய் கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. Next point. The founder of macroeconomics, பேரியல் பொருளாதாரத்தின் நிறுவனர். The founder of macroeconomics, பேரியல் பொருளாதாரத்தின் நிறுவனர். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஜேஎம் கீன்ஸ் தான், ஜேஎம் கேனேஸ். பேரியல் பொருளாதாரத்தின் நிறுவனர் ஜேஎம் கேனேஸ். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசிக்கு போவோம், உலக பொருளாதார கொள்கைக்கு நம்ம போகலாம். அது போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் எக்கனாமிக்குள்ளே நுழையலாம். சரிங்களா? ஹெட்டிங் வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசிஸ். வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசிஸ். உலக பொருளாதார கொள்கைகள். உலக பொருளாதார கொள்கைகள், the world economic policies. ஸோ இது வரைக்கும் 3 பொருளாதார கொள்கைகள் வேர்ல்டு லெவலில் வகுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பொருளாதார கொள்கை வகுத்தது யார், பின்பற்றிய நாடுகள், எந்த ஆண்டு வகுக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து 2வது பொருளாதார கொள்கை, அதே மாதிரி 3வது பொருளாதார கொள்கை. ஸோ அந்த 3வது பொருளாதார கொள்கை தான் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்தியா உட்பட உலகின் பெரும்பான்மையான நாடுகள் அந்த பொருளாதார கொள்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? அப்போது அந்த கொள்கை எப்போ வகுக்கப்பட்டது, அதனுடைய கான்செப்ட் என்ன, ஏன் உலகின் இன்றைக்கி பெரும்பாலான நாடுகள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஹெட்டிங் உலகின் முதல் பொருளாதார கொள்கை. உலகின் முதல் பொருளாதார கொள்கை, த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பாலிசி. த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பாலிசி, உலகின் முதல் பொருளாதார கொள்கை. உலகின் முதல் பொருளாதார கொள்கை, the world first economic policy.
drafted by, வகுத்தவர். உலகின் முதல் பொருளாதார கொள்கையை வகுத்தவர் ஆடம் ஸ்மித். உலகின் முதல் பொருளாதார கொள்கையை வகுத்தவர் ஆடம் ஸ்மித். அதனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். உலகின் முதல் பொருளாதார கொள்கையை வகுத்தவர் ஆடம் ஸ்மித். இவர் ஆக்சுவலாக ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தார். அந்த புக்கில் தான் வந்து இந்த உலகின் முதல் பொருளாதார கொள்கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகேவா? அந்த புக்கு பேர் என்ன, எந்த ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க, இதெல்லாமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? எழுதுங்க. புக்கு, ஆடம் ஸ்மித்தோட புக்கு, நூல், ஆடம் ஸ்மித்துடைய நூல் வெல்த் ஆஃப் த நேஷன். வெல்த் ஆஃப் த நேஷன். ஆடம் ஸ்மித்தோட புக்கு வெல்த் ஆஃப் த நேஷன். இன் தமிழ் நாடுகளின் செல்வம். வெல்த் ஆஃப் த நேஷன், நாடுகளின் செல்வம். எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1776. நாடுகளின் செல்வம் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1776. சரி, என்ன இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாடை விட்டலாம், கன்சிடர் இந்தியா. ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் வந்து ரிலையன்ஸ் அம்பானி தான் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர். ஓகேவா? இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நம்ம அப்படியே அம்பானிக்கிட்ட கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணிக்கோங்க, இந்திய பொருளாதாரம் இனிமேலுக்கு உங்கள் கையில் தான், நீங்கள் என்ன கொள்கை வேணாலும் வகுத்துக்கலாம், என்ன நீங்கள் பார்த்து என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்து கொடுக்குறோன்னு வைங்களேன். அந்த பொருளாதார கொள்கைக்கு பேர் தான் ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதார கொள்கைன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்திய பொருளாதாரத்தை யார் தீர்மானிக்கிறது? ஒரு தனியார் நிறுவனம். ஓகேவா? அப்போ ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு தனியார் நிறுவனம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தனியார் வந்து தீர்மானித்தால் அதற்கு பெயர் தான் உலகின் முதல் பொருளாதார கொள்கை. அதுக்கு பேர் தனியாக இருக்குது, அது காமனான நேம். சரிங்களா? அதை மட்டும் நம்ம சொல்கிறேன். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டை தான் முன் வச்சார். அட் த சேம் டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்பானியோடைய கொள்கையில் ஒரு காலம் வந்து இந்திய அரசாங்கம் தலையிடக்கூடாது. ஓகேவா? இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் சுத்தமாக இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித்து, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் அந்த நாட்டில் உள்ள முதலாளிகள் தான் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிப்பார்கள். அந்த நாட்டின் அரசாங்கம் எந்த வகையிலும் அந்த பொருளாதாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இதை பின்பற்றி பல நாடுகள் ஃபாலோ பண்ணுறாங்க. அமெரிக்கா உட்பட பெரும்பான்மையான நாடுகள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டைமில் நல்லா தான் போகுது. 150 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த பொருளாதார கொள்கை 150 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஓகேவா? அன்ஃபார்ச்சுனேட்லி அமெரிக்காவில் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி 1929 மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை அமெரிக்கா சந்தித்தது. அதன் பிறகு அமெரிக்காவை சார்ந்திருந்த நாடுகள் அவங்களும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு சொல்லிட்டு தேடும் பொழுது இந்த பொருளாதார கொள்கை. ஓகேவா? அப்போ தான் வந்து உலகம் இரண்டாவது பொருளாதார கொள்கையை தேடியது. அதன் பிறகு தான் இரண்டாவது பொருளாதார கொள்கை வகுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் எழுதிக்கிங்க. பின்பற்றிய நாடுகள்லாம் என்னென்ன அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய பேர் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, கான்செப்ட் எழுதுங்க. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் அந்த நாட்டில் உள்ள முதலாளிகள் தலையீடு மட்டுமே காணப்படும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் அந்த நாட்டில் உள்ள முதலாளிகள் தலையீடு மட்டுமே காணப்படும். அரசாங்கத்தின் தலையீடு இருக்காது. முதலாளிகள் தலையீடு மட்டுமே இருக்கும். அரசாங்கத்தின் தலையீடு இருக்காது. A country's economy will be determined by the capitalist of the nation. A country's economy will be determined by the
capitalist of the nation. The government interference should not be there. The government interference should not be there. Okay. So name, இந்த பொருளாதார கொள்கைக்கு பேர் எழுதுங்க. நேம். ஆடம் ஸ்மித் உடைய பொருளாதார கொள்கையின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் மட்டும்தானே கேபிட்டலிஸ்ட் மட்டும்தானே டெசிஷன் எடுக்கணும். ஸோ அதனால் பேரே அதுதான். ஓகேவா? நேம் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கானமி ஆர் மார்க்கெட் எக்கானமி, தமிழில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, ஆர் ஃப்ரீ ட்ரேட் எக்கானமி. capitalist economy or market economy or free trade economy. In Tamil, மூலதன பொருளாதாரம், மூலதன, அதில் இன்னொரு பிரிவாகவும் சொல்லலாம், முதலாளித்துவ, மூலதன அல்லது முதலாளித்துவ. மார்க்கெட் எக்கானமி அப்படின்னா சந்தை பொருளாதாரம். ஃப்ரீ ட்ரேட் எக்கானமினா தடையற்ற வர்த்தகம். ஓகே, தடையற்ற வர்த்தகம். ஸோ ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதார கொள்கைக்கு மொத்தம் 3 பேர்: கேபிட்டலிஸ்ட் எக்கானமி ஆர் மார்க்கெட் எக்கானமி ஆர் ஃப்ரீ ட்ரேட் எக்கானமி. சரி, பின்பற்றிய நாடுகள், countries, following countries. பின்பற்றிய நாடுகள். நெக்ஸ்ட், following countries, பின்பற்றிய நாடுகள்: அமெரிக்கா, USA, many European nations, பல ஐரோப்பிய நாடுகள். அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள், USA and many European nations. ஓகே, சரி. ஃபெயிலியர், தோல்வி. இந்த கொள்கையினுடைய தோல்வி, இந்த பொருளாதார கொள்கையினுடைய ஃபெயிலியர். In 1929, a great economic depression. In 1929, a great economic depression was happened in USA. A great economic depression was happened in USA. In Tamil, 1929 அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. 1929 அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. Thereafter, this policy attained failure. அதன் பிறகு இந்த கொள்கை தோல்வி அடைந்தது. அவ்வளோதான். சரி, இப்போது அடுத்த ஆல்டர்னேட் எக்கனாமிக் பாலிசி வேணும், ரைட்டுங்களா? அதுதான் இப்போ நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்கனாமிக் பாலிசி. செகண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். உலகின் இரண்டாவது பொருளாதார கொள்கை. உலகின் இரண்டாவது பொருளாதார கொள்கை, the world second economic policy. This policy drafted by Karl Marx.
This policy drafted by Karl Marx. இக்கொள்கையை வகுத்தவர் கார்ல் மார்க்ஸ். இக்கொள்கையை வகுத்தவர் கார்ல் மார்க்ஸ். இவர் வந்து ஜெர்மனி சார். கார்ல் மார்க்ஸ் வந்து ஜெர்மனி, ஜெர்மன். ஜெர்மனி. ஆடம் ஸ்மித் வந்து ஸ்காட்லாந்துன்னு எழுதிக்கோங்க. ஆடம் ஸ்மித் இதுக்கு முன்னாடி எழுதியிருப்பீங்களே, அவர் வந்து ஸ்காட்லாந்துன்னு போட்டுக்கோங்க. ஆடம் ஸ்மித் வந்து ஸ்காட்லாந்து, கார்ல் மார்க்ஸ் வந்து ஜெர்மன். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ்னால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கம்யூனிசம் ஓகேவா, பொதுவுடைமைவாதி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், ரைட். ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை அது எப்படி தனியார்கிட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ முதலாளிங்கிட்ட கொடுத்தா அவன் வந்து அவனுடைய நலனை மட்டும் தான் யோசிப்பான், இல்லை அவனை மாதிரி இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்டுடைய நலனை மட்டும் தான் யோசிப்பான். அப்போ காமன் பீப்புளுக்கு வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து நல்லது நினைக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த பிளான் வந்து சக்ஸஸாக இருக்கும், அந்த பாலிசிஸ் எதுவும் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதார கொள்கைக்கு முரணாக அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பொருளாதார கொள்கை வகுக்கிறார். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு மட்டுமே காணப்பட வேண்டும், முதலாளிகளின் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறார். அவர் முதலாளிகள் தலையீடு மட்டுமே இருக்க வேண்டும், அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித் சொல்கிறார், ரைட்டுங்களா. அப்போ ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதார கொள்கை ஃபெயிலியர் ஆனதுனால கார்ல் மார்க்ஸுடைய பொருளாதார கொள்கையை உலகம் ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா, எழுதிக்கோங்க. In a country's economy will be only determined by the government, the capitalist interference should not be there. The capitalist interference should not be there. In Tamil எழுதியாச்சா? ஒரு அரசாங்க ஆமாம், ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு மட்டுமே இருக்க வேண்டும், முதலாளிகளின் தலையீடு இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து பேர், இந்த பொருளாதார கொள்கைக்கு பெயர் ஸ்டேட் ஓன்டு எக்கானமி. இந்த பொருளாதார கொள்கைக்கு பெயர் ஸ்டேட் ஓன்டு எக்கானமி. நாட்டின் பொருளாதாரம் ஸ்டேட் ஓன்டு எக்கானமி. இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். நாட்டின் பொருளாதாரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸ்டேட் ஓன்டு எக்கானமி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். நாட்டின் பொருளாதாரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கம்யூனிசம், இன்னொன்று சோஷலிசம். கம்யூனிசம் அண்டு சோஷலிசம். கம்யூனிசத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேன்றாரா? கம்யூனிசத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, வடகொரியா, நார்த் கொரியா. சீனா, கியூபா, நார்த் கொரியா, வடகொரியா.
நெக்ஸ்ட், சோசியலிசத்தை பின்பற்றக்கூடிய நாட்டுக்கு எடுத்துக்காட்டு இப்போ இல்லை, ஒரே ஒரு கண்ட்ரி தான், பட் இதுக்கு முன்னாடி இருந்தது யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா, சோவியத் ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவாங்க. ஸோ 1992 தான் வந்து இந்த சோவியத் ரஷ்யா ஒரு 18 கண்ட்ரியாக உடஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ உடையிறதுக்கு முன்னாடி இருந்த நாடு. ஓகேங்களா? அந்த நாடு தான் வந்து சோசியலிச பொருளாதார கொள்கையை பின்பற்றியது. ஆக்சுவலாக இப்போ கம்யூனிச நாடுன்றது வந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடியது வந்து பொருளாதாரத்தில் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ வந்து மற்றபடி வந்து அரசியல் ரீதியாக கிடையாது. ஸோ அரசியல் ரீதியானும் எவ்வளோ கண்ட்ரியை சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டுமே கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். கம்யூனிசமும் சரி, சோஷியலிசமும் சரி, ஈக்குவாலிட்டி அப்படின்றத தான் பேசும். ரைட்டுங்களா? ஸோ இந்த பொருளாதார கொள்கையும் சில காலத்திற்கு பிறகு நீர்த்து போய்விட்டது. ஓகேவா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியராக மீட் பண்ண ஆரம்பித்தது. அப்போ உலகம் 3வது பொருளாதார கொள்கையை தேடியது. ஓகேவா? சர்ச்சிங் ஆல்டர்னேட் எக்கனாமிக் பாலிசி. ரைட்டா? ஏன்னா இப்போ அரசாங்கம் தான், இப்போ இந்திய அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் எடுத்துச்சு. ஆக்சுவலாக ஆர்பிஐ எடுத்துருக்கணும், இந்திய அரசாங்கம் வந்து எடுத்தாங்க டிமானிட்டைசேஷன். ஓகேவா? பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2016 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. ஓகேவா? இப்போ அதனால் அதனுடைய முன்கூட்டியே வந்து அதனுடைய விளைவை வந்து தீர்மானித்து அவங்க வேலை செஞ்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. ரைட்டுங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு எடுத்த முடிவினால் எத்தனாயிரம் கோடி இழப்புகள், எவ்வளோ சிறு குறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டது, இன்றைக்கி வரைக்கும் மேல முடியல. ஓகேவா? அப்போ முன்கூட்டியே கணிச்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து புதுசாக 2000 ரூபா நோட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. பட் வந்து 2000 நோட்டை வந்து எந்த ஒரு ஏடிஎம்லையுமே ஃபீட் பண்ண முடியல. ஒரு சின்ன ப்ரோக்ராமை செட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து முன்கூட்டியே அதை பிளான் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்திய அரசாங்கம் எடுத்த முடிவு தான், ஆனால் அது எப்படி ஃபெயிலியராக போச்சு? அதே மாதிரி தான். அப்போ அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சரியாக இருக்கும் என்று அவசியம் கிடையாது. அதுவும் ஃபெயிலியரை மீட் பண்ணும். ரைட்டா? அப்போ ஆடம் ஸ்மித்துடைய எக்கனாமிக் பாலிசியில் ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா அதில் ஒரு 3 பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். லைக்வைஸ் வந்து கார்ல் மார்க்ஸுடைய பொருளாதார கொள்கை ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா அதில் ஒரு 3 பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே 100% வந்து சரியில்லாதது, ஃபெயிலியர்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ரெண்டுத்தையும் கலந்து போட்டு ஒரு பொருளாதார கொள்கை வருது. இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொருளாதார கொள்கையை உருவாக்குறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் மிக்ஸ்டு எக்கானமி பாலிசி. ஸோ உலகின் 3வது பொருளாதார கொள்கை எழுதுங்க. உலகின் 3வது பொருளாதார கொள்கை தேர்ட் வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசி. தேர்ட் வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசி உலகின் 3வது பொருளாதார கொள்கை. ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் எழுதிடலாம். மிக்ஸ்டு எக்கானமி. மிக்ஸ்டு எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். உலகின் 3வது பொருளாதார கொள்கைக்கு பெயர் கலப்பு பொருளாதாரம். உருவாக்கியவர் டிராஃப்டட் பை J.M. கேனிஸ். திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல இவரோட பேர் வருதுன்னு பாருங்கள், அவ்வளோ முக்கியம். J.M. கேனிஸ். அவரோட புக்கு, கீன்ஸோட புக் எழுதுங்க. த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. தமிழாக்கம் இல்லை, இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. J.M. கீன்ஸோட புக்கு ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்டு மணி. எந்த வருஷம் இந்த புக்கு வெளியிட்டப்பட்டதுன்னா 1936, 1936. 1936. சரி, இவர் என்ன சொல்கிறாரு, இந்த பொருளாதார கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பொருளாதார கொள்கையும் சேர்த்து சொல்லுது இது, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதார கொள்கை அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது. கார்ல் மார்க்ஸுடைய பொருளாதார கொள்கை முதலாளிகளின் தலையீடு இருக்கக்கூடாது. சரியா? ரெண்டுத்தையும் கலந்து போட்டார். அப்போ ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் முதலாளிகளின் தலையீடும் இருக்கலாம், அரசாங்கத்தின் தலையீடும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரைட்டா? எழுதுங்க. A country's economy will be contributed by a country's economy will be contributed by
both public sector and private sector. A country's economy will be contributed by both public sector and private sector. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பொதுத்துறை நிறுவனத்தின் பங்கும் தனியார் துறைகளின் பங்கும் பொதுத்துறை நிறுவனத்தின் பங்கும் தனியார் துறையின் பங்கும் இணைந்து காணப்படும். இந்த கொள்கைக்கு கலப்பு பொருளாதாரம் என்று பெயர். எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு நாடு. Nowadays, including India, most of the countries in the world, following mixed economy policy. இன்றைய காலகட்டத்தில் nowadays including India, most of the countries in the world following mixed economy policy. இன்றைய காலகட்டத்தில் இந்தியா உட்பட உலகின் பெரும்பான்மையான நாடுகள் கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுகின்றன. ஓகே, ஸோ கொஸ்டின் அதுதான், கலப்பு பொருளாதாரம்னா என்ன, வாட் இஸ் மீன் பை மிக்ஸ்டு எக்கானமின்னு கேட்பாங்க. அல்லது இந்தியாவில் எந்த வகையான பொருளாதார கொள்கை தற்பொழுது பின்பற்றப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மூலதன பொருளாதாரம், ஆப்ஷன் பி நாட்டின் பொருளாதாரம், ஆப்ஷன் சி கலப்பு பொருளாதாரம், ஆப்ஷன் டி ஆல் த எபோவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த கலப்பு பொருளாதாரம்னா எப்படி இருக்கும்? ஓகேங்களா, அதை எழுதிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கானமி, கலப்பு பொருளாதாரத்தின் பண்புகள் எப்படி இருக்கும்? First point, private and public ownership. தனியார் மற்றும் பொதுத்துறை பங்களிப்பு. Next, government interference. அரசாங்கத்தின் தலையீடு. Third one, public service. பொது சேவை. Next, regulation. ஒழுங்குமுறைகள். Next, social welfare. சமூக நலன்கள். social welfare, சமூக நலன்கள். Next, cooperative sectors. கூட்டுறவு துறைகள். அவ்வளோதான், இதெல்லாமே பண்புகள்.
கலப்பு பொருளாதாரத்தினுடைய பண்புகள். ஸோ மற்றதுக்கெல்லாம் ஏன் சார் பங்கு சொல்லலை அப்படின்னா, பண்புகள் இந்தியா இதை தான் ஃபாலோ பண்ணுது, அதனால தான் இந்த பண்புகளை மட்டும் பார்க்குறோம், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது கலப்பு பொருளாதாரம். அதாவது வந்து அது இங்கிலீஷ் டேர்மு, அது அப்படி தான் எழுதி ஆகணும். ஸோ தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. மிக்ஸ்டு எக்கானமி. மிக்ஸ்டு எக்கானமி. The term mixed economy, the term first coined by, this term first coined by, தமிழ்ல அதுதான் mixed economy என்ற பதங்களை முதன்முறையாக பயன்படுத்தியவர், என்ற வார்த்தைகளை அல்லது பதங்களை முதன்முறையாக பயன்படுத்தியவர், அவரோட பேர் வந்து பேட் முல்லின்ஸ். பேட் முல்லின்ஸ் மிக்ஸ்டு எக்கானமின்ற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது, பயன்படுத்தினது பேட் முல்லின்ஸ். அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் ஹெட்டிங் இந்தியன் எக்கானமி. அவ்வளோதான், வேர்ல்டு எக்கானமி ஓவர். இனிமேலுக்கு வந்து நம்ம இந்தியன் எக்கானமி மட்டும் பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம். ஸோ இந்த இந்திய பொருளாதாரத்தை ஃபீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட கையில் இருக்குது. சரிங்களா? யாருங்க சார் அந்த 2 பேர் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ. Government of India and RBI. Okay, Indian economy is regulated by RBI and Government of India. இந்திய பொருளாதாரத்தை நடத்துபவர்கள், இந்திய பொருளாதாரத்தை நடத்துபவர்கள் இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம். ரெண்டாவது ஆர்பிஐ. இவங்க 2 பேரும் ஒற்றுமையாகிற வரைக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கு எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது, சிக்கலும் கிடையாது. ஓகேவா? அது என்ன சார், ஆர்பிஐ கவர்மெண்ட்டு தானே அப்படின்னா, கவர்மெண்ட்டு தான், ஆனால் வந்து அது தன்னாட்சி அதிகாரம் படைத்த அமைப்பு, அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அட்டானமஸ் பாடி இந்தியாவில் வந்து அந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்டானமஸ் பாடி இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நம்ம டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இவங்கெல்லாம் அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி அமைப்பு, அரசாங்கத்தினுடைய அமைப்பு தான். பட் அது வந்து இப்போ துறைகளுக்கு கீழே வராது. ஓகேவா? இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய துறைகள் இருக்குன்னா, அது டைரெக்டாக வந்து இப்போ பொலிட்டீஷியன்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கும். ஆனால் இது தனிப்பட்ட அமைப்பு அப்படின்னும் போது அந்த நிர்வாகம் தனி. இப்போ டிஎன்பிஎஸ்சியோட வேலை என்ன, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளுக்கான ஆட்களை தேர்வு செய்து கொடுப்பது, அது டிஎன்பிஎஸ்சியோட ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா? அதுக்கு தான் அந்த அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே மத்தியில் யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இப்போ அவங்களுடைய பணி என்ன, இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்ன, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஃபீஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்குறது அவங்களுடைய பணி. அப்படி ஒவ்வொரு வேலைக்காக ஒரு தன்னாட்சி அதிகாரம் படைத்த அமைப்புகளை இந்திய அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கு. ரைட்டா? அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் அரசாங்கத்தின் தலையீடு இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. ஓகேவா? சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி தான் இந்திய அரசாங்கமும் ஆர்பிஐயும் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்திய பொருளாதாரத்தை கொஞ்சம் சரிவில்லாமல் கொண்டு போகிறாங்க. பெரிய இமாலய சக்ஸஸும் இல்லாமல், பெரிய வீழ்ச்சியும் இல்லாமல், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக நம்மளுடைய பொருளாதாரம் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ பார்க்கலாம், இதில் யாருன்னா ஒருத்தர் முடம் பிடிச்சா கூட, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றவர் வந்து இப்போ பஸ் டிரைவர் மாதிரி, ஆர்பிஐ வந்து கண்டக்டர் மாதிரி. சரிங்களா? கண்டக்டர் சொல்கிறது ஆர்பிஐ, அது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிரைவர் கேட்டு தான் ஆகணும். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். இப்போது நம்ம வீடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரவு செலவு கணக்குகள் எல்லாமே எதில் பார்க்குறோம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 5 மெம்பர்ஸ் ஃபேமிலி, இல்லை ஒரு 6 மெம்பர்ஸ் ஃபேமிலின்னு வைங்க, 6 மெம்பர்ஸ் ஃபேமிலி, 6 பேர் கொண்ட குடும்பம். சரிங்களா? இப்போ அப்பா,
அப்பா வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாருன்னு வைங்க, விவசாயம் பண்ணுறாரு. அவர் வந்து மாதம் வந்து ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறார். ஓகே, சும்மா எக்ஸாம்பிள் தானே. அடுத்தது அம்மா. அம்மா வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக இருக்காங்க, சரிங்களா. அவங்களுக்கு மாதம் வந்து ஒரு 80,000 சேலரின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அண்ணா, பிரதர், சரிங்களா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, சரியா. அவருக்கு வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 60,000 சேலரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்கா, சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க்குக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் யாரோ ஒரு தாத்தா இல்லை பாட்டி இருக்கிறதா வச்சுக்கோங்க. கிராண்ட்பா இருக்கார், சரிங்களா. கிராண்ட்பானா டெஃபினட்டாக 60க்கு மேலே தான் இருப்பார். அப்போ இந்தியாவில் வேலைக்கு செல்லக்கூடிய தகுதியுடைய வயது என்பது 15 to 60 தான். அப்போ அவர் வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியாது, சரிங்களா. ஸோ அப்போ அவர் வந்து அன்எம்ப்ளாய், சரிங்களா. தாத்தாவில் வேலை செய்ய முடியாது, தட்ஸ் வை அவர் வந்து அன்எம்ப்ளாய். அடுத்தது வந்து இப்போ 5 பேர் தான் சார் ஆச்சு. இன்னொருத்தர் இத்தனை பேரை பற்றி பேசக்கூடிய நம்மளை பற்றி பேசலையே, மைசெல்ஃப், நாம். சரி, நாம் என்ன பண்ணுறோம், தாத்தாவுக்கு ஜோடியாக உட்காந்துக்கிறோம், நாமளும் அன்எம்ப்ளாய், சரிங்களா. அப்போது 6 பேர் கொண்ட குடும்பத்தில் 4 பேர் வேலைக்கு போகிறோம், சரிங்களா. இல்லை நாமளும் வேலைக்கு போகணும், இது ஒன்று வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது அந்த குடும்பத்திற்கு வருமானம் விவசாயத்திலேருந்து வருகிறது. அம்மா டீச்சராக இருக்காங்க, அந்த ஒரு வருமானம் வருது. அண்ணன் வந்து டிவிஎஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், அங்கேருந்து ஒரு வருமானம் வருது. அக்கா பேங்க் வேலைக்கு போகிறாங்க, அங்கே ஒரு வருமானம் வருது, சரிங்களா. சரி, இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ ஒரு வீட்டுக்கே ஒரே துறையிலேருந்து வருமானம் வருவதில்லை. ஒரு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 துறைகள்லேருந்து வருமானம் வருது, 2-3 வகையில் வருமானம் வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. துறைன்னு சொன்னால் கூட இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம இதை சொல்கிறதுக்கான ரீசன் வந்து அடுத்தது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. இப்போ நம்ம வீட்டுடைய வருமானமே இப்படி பிரிஞ்சு வருதுன்னும் போது நாட்டுக்கு எப்படி, ஓகேவா. அப்போ இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம வீட்டை பற்றி பேசினோம்னா இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போவோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா. சரி, எழுதுங்க. இந்தியன் எக்கானமி ஹெட்டிங். இந்தியன் எக்கானமி depending on the Indian economy depending on the following sectors. Indian economy depending on the following sectors. இந்திய பொருளாதாரம் பின்வரும் துறைகளை சார்ந்துள்ளது. இந்திய பொருளாதாரம் பின்வரும் துறைகளை சார்ந்துள்ளது. பிரைமரி செக்டார், முதல் நிலை துறைன்னு சொல்லுவாங்க. பிரைமரி செக்டார், முதல் நிலை துறை. ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். இந்த 3 துறைகள் இருக்குது, 3 துறைகளுக்கும் ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஓகே. ஒன்றும் இல்லை சார், முதல்நிலைத்துறை அப்படின்னா இயற்கையை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய துறைகள்லாம் முதல்நிலைத்துறைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. எழுதுங்க, எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பிரைமரி செக்டார், இட் இஸ் டிபெண்டிங் ஆன் only the nature. Primary sector which is depending on only the nature. In Tamil, முதல்நிலைத்துறை இயற்கையை மட்டும் சார்ந்திருக்கும். முதல்நிலைத்துறை இயற்கையை மட்டும் சார்ந்திருக்கும். இயற்கையை மட்டும் சார்ந்திருக்கும். எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டுகள். வேளாண்மை, ப்ரையாரிட்டி எக்ஸாம்பிள், அதுதான் வேளாண்மை. அக்ரிகல்ச்சர், வேற இயற்கை சார்ந்த வேற எதனா? ஃபாரஸ்ட்ரி, வனம் சார்ந்த துறைகள். ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், அடுத்தது ஃபாரஸ்ட்ரி, வனம் சார்ந்த துறைகள். காட்டில் மரம் வெட்டுறது, சின்ன சின்ன வேலைப்பாடுகள், அதெல்லாம்.
லீகலான மரத்தை தான் வெட்டணும், இல்லீகல் மரத்தை வெட்டக்கூடாது. அதுக்குன்னு போய்ட்டு சந்தன மரத்தை வெட்டுறது, செம்மரத்தை வெட்டுறதெல்லாம் வராது. சரிங்களா? ஃபாரஸ்ட்ரி. அடுத்தது ஃபிஷ்ஷிங், மீன் பிடித்தல். இயற்கையாக கிடைக்கணும், மைண்டில் அதை மட்டும் வச்சுக்கோங்க, இயற்கையாக கிடைக்கணும். ஃபிஷ்ஷிங், மீன் பிடித்தல். நெக்ஸ்ட்டு மைனிங். மைனிங் சுரங்கத் தொழில். மைனிங் சுரங்கத் தொழில். எனி கைண்ட் ஆஃப் மைனிங். ஓகேங்களா? அது வந்து நம்ம பிரித்து எழுதணும்லாம் கிடையாது. நிலக்கரி சுரங்கம், தங்க சுரங்கம், வைர சுரங்கம், ஓகேவா, இல்லை ஹைட்ரோ கார்பன் சுரங்கம், இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் மைனிங் கம்ஸ் அண்டர் மைனிங் செக்டர். ஓகேவா? அடுத்தது ஆயில் ஃபீல்டு. ஆயில் ஃபீல்டு தமிழில் எண்ணெய் வயல்கள் அல்லது எண்ணெய் கிணறுகள். இந்தியாவில் கிணறுகள் ரொம்ப கம்மி, கிணறே இல்லை, வயல்கள் தான் இருக்குது. இந்தியாவில் எண்ணெய் வயல்கள். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா எண்ணெய் கிணறு. அடுத்தது ஃபார்ம் செக்டார்ஸ். ஃபார்ம்ஸ் பண்ணைகள், சிம்பிளி பண்ணைகள். அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை, ஆடு பண்ணை, மாட்டு பண்ணை, எல்லா பண்ணைகளும். ஆக்சுவலாக வந்து இது அக்ரிகல்ச்சர்லேயே வந்துடும், நம்ம தனியாக பிரித்து எழுத வேண்டாம். ஏன்னா டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது, கலப்பு வேளாண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆமாம், அதில் வேளாண்மை பண்ணுறது, ஆடு கோழி வளர்ப்பு, இது எல்லாமே அதில் வரும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் படிக்கும்போது வேறு என்ன எக்ஸாம்பிள் தோன்றியதுன்னா எழுதிக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? கான்செப்ட் ஒன்று தான். இயற்கையை சார்ந்த துறைகள் இதன் கீழ் இடம்பெறும், அவ்வளோதான். சரிங்களா? சரி, 1947 எழுதுங்க ஒரு ஜென்ரலாக. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய பொருளாதாரம் பெரும்பாலும் இந்த துறையை தான் சார்ந்திருந்தது. இந்திய பொருளாதாரம் பெரும்பாலும் இந்த துறையை தான் சார்ந்திருந்தது. When India got independence in 1947, when India got independence in 1947, while Indian economy mostly depending on the primary sector, அவ்வளோதான். that's all about primary sector. அடுத்தது secondary sector. அடுத்தது செகண்டரி செக்டார், இரண்டாம் நிலை துறை. செகண்டரி செக்டார், இரண்டாம் நிலைத்துறை. தொழிற்சாலை உற்பத்தி துறைகள். தொழிற்சாலை உற்பத்தி துறைகள் மற்றும் தொழில்கள். தொழிற்சாலை உற்பத்தி துறைகள் மற்றும் தொழில்கள் அனைத்தும், தொழிற்சாலை உற்பத்தி துறைகள் மற்றும் தொழில்கள் அனைத்தும் இரண்டாம் நிலை துறை எனப்படும். தொழிற்சாலை துறைகள் மற்றும் தொழில்கள் அனைத்தும் இரண்டாம் நிலை துறை எனப்படும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டார்ஸ். Manufacturing industries and sectors all are comes under secondary sector. Manufacturing industries and sectors all are comes under secondary sector. Example, பெரும்பாலான துறைகள் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு 80% ஆஃப் ப்ராடக்ட் எல்லாமே செகண்டரி செக்டர் தான். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு, காரு, பைக்கு, ஃபேனு, டிவி எல்லாமே
சரிங்களா? நீங்கள் இதில் ஏதாவது 1-2 நீங்கள் எழுதிக்கோங்க. ப்ரைமரி செக்டாரில் வராத உற்பத்தியாக இருக்கணும், அவ்வளோதான். இயற்கையை சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரியில் வந்துடும். மற்ற எல்லா உற்பத்தியுமே செகண்டரியில் தான் வரும். இப்போ அந்த செகண்டரி செக்டாரில் ஒரு சில யூனிக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை எழுதிக்கங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை எழுதிக்கங்க. செகண்டரி செக்டாரில் ஆயில் ரீஃபைனரிஸ் எக்ஸாம்பிளே இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆயில் ரீஃபைனரிஸ் தமிழில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பாருங்கள், எண்ணெய் வயல்கள்னால் நம்ம ப்ரைமரி செக்டார் போயிடணும். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் இங்கே வந்துடணும். ஆயில் ஃபீல்டுனா ப்ரைமரி செக்டார், ஆயில் ரீஃபைனரிஸ்னால் செகண்டரி செக்டார். அடுத்தது பவர் செக்டார்ஸ். பவர் செக்டார்ஸ் ஓகேவா? மின்சாரம் அல்லது ஆற்றல். ஓகேங்களா? மின்சாரம் உற்பத்தி மையங்கள். மின்சாரம் உற்பத்தி மையங்கள். இப்போ எண்ணெய்ன்றதும் பூமியிலேருந்து தான் சார் கிடைக்குது, அப்புறம் ஏன் அதை கொண்டாந்து நம்ம செகண்டரி செக்டாரில் போடுறோம் அப்படின்னா, சுத்திகரிப்பு. ஓகேவா? பூமியிலேருந்து எண்ணெய் எடுத்தாச்சு, இப்போ நம்ம வாங்குறது எல்லாமே பெட்ரோலியம். ஓகேவா? அந்த பெட்ரோலியத்தை நம்ம பெட்ரோலாகவும் டீசலாகவும் மண்ணெண்ணெயாகவும் குருடாயிலாகவும் கடைசியாக வேக்ஸ் மெழுகு, சரிங்களா, இத்தனையும் பிரித்து கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆயில் ரீஃபைனரிஸ். ஓகேவா? அப்போ மக்களின் பயன்பாட்டிற்கு தகுந்தாற்போல் மாற்றி கொடுக்கக்கூடிய துறை இரண்டாம் நிலைத்துறை. ஓகேவா? ஸோ அடுத்தது பவர் செக்டார்ஸ். இப்போ மின்சார உற்பத்தி மையங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் இருக்கே, சூரிய மின்சாரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த காற்றாலை, காற்றுன்றது மட்டும் தான் இயற்கை. வெறும் காற்றை வச்சு மின்சாரம் தயாரிக்க முடியுமா? ஓகேவா? அந்த காற்றை வந்து இப்போ அந்த காற்று சுற்றுறதுனால வந்து அந்த விண்மில்ஸ், அந்த டர்பைன் சுற்றும். அந்த விண்மில்ஸ் அந்த ஃபேனல் சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதனால தான் அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் செகண்டரி செக்டார். ஓகேவா? ஸோ சூரிய ஒளியும் அதே மாதிரி தான். டைடல் எனர்ஜி, ஓத அலைகள், கடல் ஓத அலைகளின் மூலமாக ஒரு பவர் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு பேர் டைடல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டைடல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ எனர்ஜி இருக்குது, நீர் மின் நிலையங்கள். ஓகேவா? நீர் இயற்கை தான், ஆனால் அந்த நீர் வந்து அடிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ மேட்டூர் பவர் பிளான்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீர் அடிக்க அது ஒரு டர்பன் சுற்றும். ஓகேவா? அந்த நீராவி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி செக்டார். ரைட்டுங்களா? நாளைக்கு நம்மளை அப்படி சொல்லி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. காற்றாலை மின்சாரம் என்பது பின்வரும் எதன் கீழ் இடம்பெறுகிறதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து ஸ்பின்னிங் மில்ஸ். ஸ்பின்னிங் மில்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்பின்னிங் மில்ஸ். ஓகேவா? நூற்பாலைகள். ஸ்பின்னிங் மில்ஸ். நூற்பாலைகள். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே செகண்டரி செக்டார். ஓகேவா? இது இன்னொரு மாதிரியும் எழுதிக்கோங்க. தமிழில் மட்டும் எழுதுங்க, இங்கிலீஷில் கூட வேண்டாம், தமிழில் மட்டும் எழுதுங்க. முதல்நிலைத்துறையில் கிடைத்த அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட, ஓகே, முதல்நிலைத்துறையில் கிடைத்த பொருட்களை, முதல்நிலைத்துறையில் கிடைத்த பொருட்களை மக்களின் பயன்பாட்டிற்கு தகுந்தாற்போல், முதல்நிலைத்துறையில் கிடைத்த பொருட்களை மக்களின் பயன்பாட்டிற்கு தகுந்தாற்போல் மாற்றி கொடுக்கும் துறை. முதல்நிலைத்துறையில் கிடைத்த பொருட்களை மக்களின் பயன்பாட்டிற்கு தகுந்தாற்போல் மாற்றி கொடுக்கும் துறை இரண்டாம் நிலைத்துறை எனப்படும். இப்போ யோசிச்சு பாருங்கப்பா, கோதுமை மாவு எதுலேருந்து கிடைக்குது? கோதுமை. அப்போ கோதுமை பிரைமரி செக்டார், இயற்கையில் கிடைக்கிது, வேளாண்மை இல்லையா? மாவு இரண்டாம் நிலைத்துறை. ரைட்டுங்களா? ஸோ அரிசி மாவு, அரிசி இயற்கை, அரிசி மாவு வந்து செகண்டரி செக்டார். ரைட்டுங்களா? இப்போ அதான் பண்ண சொன்னாங்க, பெட்ரோலியம் பூமியிலேருந்து தான் கிடைக்குது,
ஆனால் அந்த பெட்ரோலியத்தை பெட்ரோலாகவும் டீசலாகவும் மாற்றி கொடுக்கக்கூடியது இரண்டாம் நிலைத்துறை. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பைக்குக்கு வந்து பெட்ரோல் பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஊற்றினா என்ன ஆகும்? ஊற்ற முடியாதுல்ல, சரிங்களா? அப்போ மக்களின் பயன்பாட்டிற்கு தகுந்தாற்போல் அது மாற்றி கொடுக்குது, ரைட்டுங்களா? அதனால தான் இதை செகண்டரி செக்டார்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் இன்னொன்று எழுதிக்கோங்க. உற்பத்தி என்பது முதல்நிலைத்துறை மற்றும் இரண்டாம் நிலைத்துறைகளில் மட்டும் காண முடியும். உற்பத்தி என்பது முதல்நிலைத்துறை மற்றும் இரண்டாம் நிலைத்துறைகளில் மட்டும் காணப்படும். We can see the production only in primary sector and secondary sector. We can see the production only in the primary sector and the secondary sector. ஓகேவா? இன்னும் ஒரு செக்டார் பெண்டிங் இருக்கு. ஓகேவா? சரி, தேர்ட் ஒன் tertiary sector, மூன்றாம் நிலைத்துறை அல்லது இன்னொரு பேர் இருக்கு சர்வீஸ் செக்டார், சேவைத்துறை. ஓகே, சர்வீஸ் செக்டார், டெர்ஷரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார், மூன்றாம் நிலைத்துறை அல்லது சேவைத்துறை. மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய துறைகள் மற்றும் தொழில்கள், மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய துறைகள் மற்றும் தொழில்கள் இதன் கீழ் இடம்பெறும். மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய துறைகள் மற்றும் தொழில்கள் இதன் கீழ் இடம்பெறும். Those sectors are involved in the public service. Those sectors are involved in the public service, which is called as service sector. Example, எடுத்துக்காட்டு சேவைன்னு வரும் நாம் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே, சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். எக்ஸாம்பிள், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். எடுத்துக்காட்டு போக்குவரத்து சேவை. டிரான்ஸ்போர்ட் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் செக்டர், ரைட்? டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து. அடுத்தது பேங்கிங், வங்கி சேவை, அப்படி தானே சொல்கிறோம்? பேங்கிங், வங்கி. ஓகே, அடுத்தது ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவ சேவை. ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவ சேவை. ஓகே, நெக்ஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ், மென்பொருள் நிறுவனங்கள். ஐடி இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, மென்பொருள் நிறுவனங்கள். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள். ஓகேவா? ப்ராக்கெட்டில் காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. ஓகேவா? ஸோ கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வரும், ரைட்டுங்களா? ஸோ ஒரு டியூஷன் சென்டர்லேருந்து ஒரு பெரிய ஐஐடி வரைக்கும், ஓகேவா, எல்லாமே கல்வி நிறுவனங்கள் தான், ரைட்? ஸோ இப்படி வந்து ஒன்லி சேவை மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? இங்கே உற்பத்தி பார்க்க முடியாது, சேவைத்துறையில் உற்பத்தியை காண முடியாது. அதனால தான் முன்னாடி செகண்டரி செக்டரில் நான் சொல்லிட்டேன்,
ஓகேவா? உற்பத்தி என்பது முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை துறையில் மட்டுமே காணப்படும். இப்போ 100 மூட்டை நெல் அடித்தேன், அதுவும் உற்பத்தி தான். 50 டன் கரும்பு வெட்டினேன், அதுவும் உற்பத்தி தான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்டாய் கார் கம்பெனி ஒரு மாதத்துக்கு 5000 கார் உற்பத்தி பண்ணோம், அதுவும் உற்பத்தி தான். ஓகேவா? சாம்சங் மொபைல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூபியில் இருக்கக்கூடிய சாம்சங் மொபைல் கம்பெனி ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் மொபைல் உற்பத்தி பண்ணாங்க, அதுவும் உற்பத்தி தான். ரைட்டா? அப்போ அரிசி மூட்டைனாலே உற்பத்தி தான். ஓகேவா? காரை சொன்னாலும் உற்பத்தி தான். ஆனால் மூன்றாம் இங்கே மட்டும்தான் இது சேவை. ஓகேங்களா? இப்போ அதுவே வந்து இப்போ ஷோரூம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேவைத்துறை தான். ஏன்னா உற்பத்தி பண்ணுறதில்ல, சேவை தான் பண்ணுறோம். ஓகேவா? சர்வீஸ் தான் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அப்போ வந்து ஷோரூம்ஸ் எல்லாம் எதில் சார் வரும்? இங்கே தான் வரும், சேவைத்துறையில் தான் வரும். பிளாங்காக யோசிங்க. ஓகேவா? சேவைத்துறைனா அங்கே சேவை மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? சேவைத்துறையில் உற்பத்தி என்ன நடக்குதா? நடக்கிறதில்ல. அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம். ப்ரொடக்ஷன் இல்லாத துறை வந்து பார்த்தீங்கன்னா சேவைத்துறை, அவ்வளோதான். ரைட்டா? சரி, எழுதுங்க. ப்ரெசன்ட்லி இந்தியன் எக்கானமி, ப்ரெசன்ட்லி இந்தியன் எக்கானமி mostly depending on, presently Indian economy mostly depending on, sir bracket la more than 50%, more than 50%. Presently Indian economy mostly depending on, more than 50%. The service sector only, mostly depending on the service sector only. தற்பொழுது இந்திய பொருளாதாரம் 50%க்கு மேல், தற்பொழுது இந்திய பொருளாதாரம் 50%க்கு மேல். ஓகேவா? அதை பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க. 50%க்கு மேல்ன்றது பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க. தற்பொழுது இந்திய பொருளாதாரம் பெரும்பாலும் சேவைத்துறையை தான் சார்ந்துள்ளது. தற்பொழுது இந்திய பொருளாதாரம் பெரும்பாலும் சேவைத்துறையை தான் சார்ந்துள்ளது. எனவே தற்பொழுது இந்திய பொருளாதாரம் சேவைத்துறையை தான் சார்ந்துள்ளது. எனவே இந்திய பொருளாதாரமானது சேவைத்துறை பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது. எனவே இந்திய பொருளாதாரமானது சேவைத்துறை பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது. That's why Indian economy is called as, that's why Indian economy is called as service sector economy. Not only India, உலகத்தின் எந்த ஒரு நாடும் ஏதாவது ஒரு துறையை மட்டும் அதிகமாக 50%க்கு மேலே சார்ந்திருந்தால் அந்த துறையை வைத்து அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் பெயரை அவ்வாறு வழங்குவது அர்த்தம். ஓகேவா? இப்போ கன்சிடர் சைனா. இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை துறையை அதிகமாக சார்ந்திருக்குன்னு வைங்களேன். அவங்களுடைய பொருளாதாரத்தை சைனீஸ் எக்கானமிஸ் கால்ட செகண்டரி செக்டார் எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க. ஆஸ்திரேலியா எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிபெண்டிங் ஆன் த பிரைமரி செக்டார். அப்படின்னா ஆஸ்திரேலியன் எக்கானமி டிபெண்டிங் ஆன் த பிரைமரி செக்டார். ஆஸ்திரேலியன் எக்கானமி அதர்வைஸ் கால்ட் அஸ் பிரைமரி செக்டார் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாடு சுதந்திரம் அடையும் பொழுது, இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது பிரைமரி செக்டாரில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் நம்ம அங்கேயே சொல்லிட்டோம். ரைட்டா? கொஸ்டின் அதை கேட்டால் அங்கே ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை ப்ரெசன்ட்லி 2025 2026 இந்திய பொருளாதாரம் பின்வரும் எந்த துறை அதிகம் சார்ந்துள்ளதுன்னு கேட்டால் சர்வீஸ் செக்டார். ரைட்டுங்களா? ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நாடு 3 துறைகளிலுமே வளர்ச்சி காண்கிறதோ அப்போ தான் அந்த நாடு வந்து முன்னேறிய நாடுன்னு அர்த்தம், வளர்ச்சி பதில் சென்று கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். பட் இந்தியா முதலில் 3ஆம் நிலை துறையில் மட்டும் அதிகமான வளர்ச்சி ஏறிட்டே போகிறோம். ஓகேவா? பிரைமரி செக்டாரையும் செகண்டரி செக்டாரையும் நம்ம கண்டுக்காமல் மறந்துட்டோம், விட்டுட்டோம். அதை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம மறந்துட்டோம். சரியா? இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பரவாயில்ல பிரைமரி செக்டார் கொஞ்சம் சக்ஸ்டைன் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இன்றைக்கி இந்தியாவில் அதிகமான வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய துறை முதல்நிலைத்துறை. ஆனால் இந்தியாவில் குறைவான வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய சேவைத்துறையிலிருந்து தான் அதிகமான வருமானம் வருகிறது. ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 வீடை கம்பேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு 2 ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஃபேமிலியில் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. ஓகேவா?
இந்த 4 பேர் வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்து ஃபேமிலியில் வந்து ஒரு மாதம் 2 லட்ச ரூபா வருது. 2 பேர் வேலைக்கு போகிற ஃபேமிலியிலேருந்து 10 லட்ச ரூபா வருமானம் வருது. ஏன்னா அவங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ 4 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேமிலியில் வெறும் 2 லட்சம், 2 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேமிலியில் 10 லட்ச ரூபா. இதுதான் வித்தியாசம், ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், இது நல்லது தானே, இது ஆரோக்கியம் தானே, இதில் போய் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, முதல்நிலைத்துறைன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வேளாண்மை சார்ந்துள்ளதா. அப்போ வந்து ஒரு 2 வருஷம் மழை இல்லைனா கூட தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் 3ஆம் நிலைத்துறை சேவைத்துறை என்பது ஒரே ஒரு 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டான், ஐரோப் கண்ட்ரிஸ் வந்து ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஐடி கம்பெனி ஊழியர்கள்லாம் வெளியே வரணும். ஓகே, வரலாற்றிலேயே டாடா கம்பெனி டிசிஎஸ் வந்து வெளியே எம்ப்ளாயிஸ் அனுப்பிச்சதே கிடையாது. ஆனால் இந்த தடவை அனுப்பிச்சானா? ஓகேவா, ஐடி எம்ப்ளாயிஸ் வெளியே போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்களா? அவன் ஒரு 40 வயசுக்கு மேலே போய்ட்டு அவன் எந்த கம்பெனிக்கு போய் தேடி போவான்? ஓகேவா? அதே நீ பிரைமரி செக்டாரோ இல்லை செகண்டரி செக்டாரோ நீ சார்ந்தவனாக இருந்ததுன்னா ஒன்றுட்டு இன்னொரு தொழிலுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஆனால் சேவைத்துறையில் வந்து நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி, நாடும் சரி, ஓகேவா, எந்த நேரமும் பயத்திலே இருக்கணும். ஏறினா தான் பட்ட மாதிரி தான், சரிங்களா? அப்படியே உழந்தா அப்படியே டம்மால்னு கீழே உழந்துட வேண்டியதான், சரியா? இது ஒரு நேச்சர். ஸோ ஏன் சார் இந்தியா வந்து இந்த மாதிரி சேவைத்துறையில் மட்டும்தான் வளர்ச்சியை கண்டுட்டு போயிட்டுருக்கு, முதல்நிலை 2ஆம் நிலைத்துறையை வந்து நம்ம கண்டுக்கல அப்படின்னா அதற்கு காரணமும் நம்மளுடைய பொருளாதார கொள்கைகள் தான். ஸோ 1991-92 நம்ம அந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், ஓகேவா, தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் என்ற கொள்கைகளை அறிமுகப்படுத்துறதுனால தான் பல ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. குளோபலிசம் என்ற கான்செப்ட் வளர்ந்துச்சு, ஓகேவா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பெரும்பான்மையான கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேவைத்துறை சார்ந்த கம்பெனிஸ், ஓகேவா? அதனால் நம்ம உள்நாட்டிலுமே வந்து சேவைத்துறை வளர ஆரம்பிச்சது, ஓகேவா? அப்போது முதல்நிலைத்துறை 2ஆம் நிலைத்துறைக்கு இணையாக சேவைத்துறை வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா சேவைத்துறையில் ஒரு பிரச்சனைனா கூட செகண்டரி செக்டாரை வச்சு சமாளிச்சுக்கலாம், பிரைமரி செக்டாரை வச்சு சமாளிச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி 2ஆம் நிலைத்துறை வளர்ச்சி மட்டும் நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 2ஆம் நிலைத்துறையினுடைய வளர்ச்சி நம்ம கண்டுக்காமல் விட்டதுனால தான் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் கூட வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் சைனா, வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் ஜப்பான், ஓகேவா? நம்ம காதில் கேட்குற ஹெட்செட்டு எங்கேருந்து வருது? சைனா, கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான். ஒரு நெயில் கட்டர் மேட் இன் ஜப்பான் போட்டிருப்பான், ஓகேவா? ஒரு நெகட்டிவ் எடுத்து பாருங்கள், மேட் இன் ஜப்பான் சொல்லிட்டு போட்டிருப்பான், ரைட்டுங்களா? ஸோ ஒரு சின்ன நெயில் கட்டர்லேருந்து இப்போ சென்னை போன்ற மெட்ரோ சிட்டிஸில் வந்து அண்டர் கிரவுண்டை தொலையிடக்கூடிய பெரிய பாதாள ராட்சத அந்த இயந்திரங்கள் வரைக்கும் வி ஆர் இம்போர்ட்டிங், சரிங்களா? ஸோ அதான் சிம்பிளாக சொல்லுவாங்க, ஒரு காது குத்துற குண்டூசியிலேருந்து பெரிய மிஷினரி வரைக்கும் இந்தியா இறக்குமதி பண்ணுது. அதற்கு காரணம் நம்ம 2ஆம் நிலைத்துறை வளர்ச்சி கண்டுக்கவே இல்லை. ஏதோ முதல்நிலைத்துறைனாச்சும் நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரின்றதுனால ஆரம்பத்துலேருந்து ஏதோ இருக்குது, ரைட்டுங்களா? ஆனால் 2ஆம் நிலைத்துறையை சுத்தமாக நம்ம கண்டுக்கவே இல்லை. ஒரு 70ஸ்லேருந்து 80ஸ்லேருந்து 90ஸ்லேருந்து அப்படியே ஆவரேஜாக கொண்டு வந்தோம்னா இன்றைக்கி நம்ம பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஓகேவா? 2ஆம் நிலைத்துறையும் எங்கேயோ வளர்ந்துருக்கும், எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ அதுலேயுமே ஒரு ஸ்பெஷல் நேச்சர் இந்தியா, ஓகேவா? ஸோ இந்தியா வந்து சேவைத்துறை நாட் ஓன்லி அமெரிக்க நாடுகளை மட்டும் சார்ந்தில்லை, நம்ம ஐரோப்பாவை சார்ந்திருக்கும், சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரிஸை சார்ந்திருக்கும். அதனால் வந்து ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சந்தித்தோம். இப்போ 2009-10 வந்து அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த பொழுது பல ஐரோப்பிய நாடுகள் சந்தித்தது, ஆனால் இந்தியா சந்திக்கலை, ரைட்டுங்களா? அதற்கு காரணம் இந்தியா அமெரிக்காவை மட்டும் நாடாமல் மற்ற நாடுகளுடைய ப்ராஜெக்ட்ஸும் இந்தியாவை நம்பி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு சம்பளம் கம்மி, ரைட்டுங்களா? எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறோம், ரைட்டுங்களா? நம்ம ஏதோ பெருமையாக பீத்திக்கிறோம், நான் யூஎஸ் போகிறேன், நான் யூஎஸ் ரிட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூஎஸ் ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐடி எம்ப்ளாயாக நீங்கள் யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு $5000 சேலரி தரான்னு வச்சுக்கோங்க, ஒரு $5000 அவன் தரான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 90 ரூபா வந்துடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ 9 5 45 4.5 லட்ச ரூபா சேலரி உங்களுக்கு யூஎஸில் பர் மந்த் 4.5 லட்ச ரூபா சேலரி. முன்ன பின்ன ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகும், ஒரு 3 லட்ச ரூபா சேவ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம போகிறோம். அதே யூஎஸ் சிட்டிசன் ஒருத்தனை வந்து அந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சிங்க அப்படின்னா அவன் குறைஞ்சபட்சம் $15,000 கேட்பான் அவன், ஓகேவா? $15,000 கேட்பான். யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட அவன் 13-14 லட்ச ரூபா அவன் சேலரி கொடுக்கணும். அப்போது யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் வந்து யூஸ்டு அவர் இந்தியன் பிரைன்ஸ், நம்ம மூளையை அவன் பயன்படுத்திக்கிறான் வெறும் சீப்பஸ்ட் காஸ்ட். அதனால தான் நம்மளாம் வந்து யூஎஸ் போகிறோம், நம்மளுக்கு அது பெருசாக தெரியுது. ஆனால் அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸை அப்பாயின்ட் பண்ணால் நம்மளுக்கு கொடுக்கறத விட 3 மடங்கு சம்பளம் அவனுக்கு தரணும், ரைட்டுங்களா? அதனால தான் வந்து ஐடி செக்டார் வந்து இந்தியாவில் டெவலப் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நம்மளுடைய மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சர்வீஸ் செக்டர் பக்கம் மாற்றிக்கிட்டோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ தான் ஏதோ இப்போ இந்த ப்ரெசன்ட் ரூலிங் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2015-16 மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்ற கான்செப்ட்லாம் கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் உருவாக்குவோம், இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செகண்ட் செக்டர் டெவலப் ஆகிட்டு வருது. ரைட்டுங்களா? பார்க்கலாம். அது இன்னொரு 10 to 20 இயர்ஸ் இல்லை 30 இயர்ஸ் கிட்ட ஆகும். ஏன்னா சைனாவுக்கு 30 வருஷம் ஆச்சு. ஓகேவா? இன்றைக்கி இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஸ்டீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் சைனா. சிப்ஸு, ஓகேவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டம் தயாரிக்கிறதுக்கு நம்ம சிப் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஹார்ட் சிப்பு, அது எல்லாமே வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் சைனா. ஓகேவா? சைனா 2ஆம் நிலைத்துறை வளர்ச்சிக்காக அவன் 30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணான். பட் நம்ம 10-15 வருஷத்தில் எதிர்பார்க்கறது தவறு. ரைட்டுங்களா? அதனால் இந்திய அரசாங்கமும் சரி மக்களும் சரி 2ஆம் நிலைத்துறை வளர்ச்சியில் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும், நம்ம டைவெர்ட் பண்ணணும். ஓகேவா? என்ன சொல்லுது, இப்போ ஒரு வேலை நோக்கத்துக்காக இல்லை படிப்புக்காக சென்னைன்னு மட்டுமே ஓடக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து பக்கத்தில் கூடிய கோயம்புத்தூரையும் பார்க்கணும், சேலத்தையும் பார்க்கணும், மதுரையும் பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம இப்படி திரும்பணும் அப்படின்னா சென்னையில் பாப்புலேஷன் குறைஞ்சிருமா, சென்னையில் கன்ஜஸ்டடான அந்த சுச்சுவேஷன் குறைஞ்சிருமா? ஓகேவா? அதே மாதிரி தான் துறைகளும். நம்ம வந்து சர்வீஸ் செக்டாரை மட்டும் நம்பி ஓடாமல் செகண்டரி செக்டார், பிரைமரி செக்டார் இதை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னா டெஃபினட்டாக இதனையும் நம்ம வளர்ச்சி காண முடியும். அப்போ நாம் ஓட முடியாது, அதை கவர்மெண்ட் தான் புஷ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ நீ வந்து நாளைக்கு விவசாயம் பண்ணு, நீ ஒரு பிரைமரி செக்டரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணு, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0% இன்ட்ரெஸ்ட், 0 இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து லோன் தரேன். ஓகேவா? இல்லைனா வந்து ஃபீஸிபிலிட்டி ரொம்ப என்ன சொல்கிறது, நீ போனோன்னா ஒரே ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் லோன் வாங்கிக்கலாம், பெருசாக ஷூரிட்டி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, இதெல்லாம் பிரைமரி செகண்டரி செக்டாரில் வந்து அதிகமாக மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த செக்டார்ஸும் டெவலப் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திரும்ப நம்ம அந்த ஃபேமிலிக்கு வருவோம். 6 பேர் கொண்ட ஃபேமிலி. இப்போ பாருங்கள், 6 மெம்பர்ஸ் ஃபேமிலியில் அப்பா விவசாயமா, அப்போ அந்த குடும்பத்திற்கு அப்பாவின் மூலமாக முதல்நிலைத்துறை வருவாய் வருகிறது இல்லைங்களா? அப்புறம் டீச்சர், சேவைத்துறை, கல்வி நிலையங்கள். ரைட்டுங்களா? டிவிஎஸ் கம்பெனி, அதான் டிஃப்ரெண்ட்டாக எழுதி போட்டேன். டிவிஎஸ் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனி இல்லையா? சரிங்களா? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ரைட்? அப்போது 2ஆம் நிலைத்துறை. அப்போ அந்த வீட்டுக்கு முதல்நிலைத்துறை வருமானம், 3ஆம் நிலைத்துறை வருமானம், 2ஆம் நிலைத்துறை வருமானம், பேங்கிங் 3ஆம் நிலைத்துறை. சரிங்களா? ஏன்னா இப்போ 3ஆம் நிலைத்துறையில் தான் அதிகமான வருமானம் வரதுனால தான் அந்த வீட்டுக்கும் 2 வருமானம் நான் 3ஆம் நிலைத்துறையிலே வச்சேன். ரைட்டுங்களா? அப்போ ஒரு வீட்டுக்கே முதல்நிலைத்துறையிலேருந்து 2ஆம் நிலைத்துறையிலேருந்து 3ஆம் நிலைத்துறையிலேருந்து வருமானம் வரும் பொழுது நாட்டுக்கும் இப்படித்தான் வருகிறது. அதே போல் இந்த வீட்டில் வந்து அப்பா தான் அதிகமாக சம்பாதிக்கிறார், 1 லட்ச ரூபா, முதல்நிலைத்துறை தான் அதிகமான வருமானத்தை கொடுக்குது. அதே மாதிரி தான் நாட்டுக்கும் 3ஆம் நிலைத்துறை அதிகமான வருமானத்தை கொடுக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நேஷ்னல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். ஸோ இன்றைக்கி ஒரு பேசிக் கான்செப்ட்டு, ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கானமி, பேசிக்ஸ் ஆஃப் எக்கானமி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கான்செப்ட்ஸ். சரிங்களா? எக்கனாமிக்கில் ஒவ்வொரு கான்செப்டாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங், முதல் சப்ஜெக்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பணவீக்கம். ஸோ டே டு டே லைஃப்பில் இதை நம்ம கிராஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. பணவீக்கம்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம கிராஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. சரியா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல கடைக்காரங்கிட்ட சண்டைக்கு போயிருப்போம், பல ஷாப்ஸில் வந்து நம்ம சண்டைக்கு போவோம். என்னடா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கி போனால் இதை நீ 1000 ரூபான்னு சொன்னேன், இன்றைக்கி 1500 சொல்கிறேன், இது உனக்கே நியாயமாகப்படுதா, அநியாயமாக தெரியலையா? ஓகேவா? அதே மாதிரி தான் காய் கடையிலலாம் சண்டை போடுவோம். சரியா? என்னாமா முந்தானே தான் தக்காளி 40 ரூபான்னு விற்றீங்க, இன்றைக்கி அதுக்குள்ளே 60 ரூபான்னு விற்கிறீங்களே. ஸோ அந்த 40 ரூபா 60 ரூபா. ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம் போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, போன மாதம் தான் அந்த லேப்டாப் வாங்கினேன், 75,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, இந்த லேப்டாப் இன்றைக்கி வந்து 92,000 ரூபா சொல்கிறீங்களே. ஓகேவா? அப்போ அந்த விலையேற்றம். ரைட்டுங்களா? ஸோ இது டே டு டே லைஃப்பில் ஏறாது. ஒவ்வொரு நாள் நேற்று விற்ற 40 ரூபா இன்றைக்கி 60 ரூபான்னு வராது. ஓகேவா? அதேமாதிரி நேற்று லேப்டாப் 75,000 விற்றுட்டு இன்றைக்கி 92,000 விற்க மாட்டோம். ரைட்டுங்களா? ஸோ 75,000 ரூபான்ற லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2025 விற்கிது அப்படின்னா 2026 78,000 ரூபான்னு இருக்கும்.
2027 ஒரு 80,000 வரும். இப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு 2035 பார்த்தீங்கன்னா 95,000 வரும். அப்போ இந்த 10 வருஷத்தில் அந்த லேப்டாப் மேலே 75,000 95,000 ஏறும். ஓகேவா? ஸோ இப்படித்தான். அப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் மற்றும் சர்வீஸ் செக்டார். ஓகேவா? பிரைமரி செகண்டரி செக்டார்னால் உற்பத்தி, சர்வீஸ் செக்டார்னால் சேவை மட்டுமே. ஓகேவா? அப்போ மக்களாகிய நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான விலையேற்றம், அதற்கு பெயர் தான் பணவீக்கம். தொடர்ச்சியான விலையேற்றம், ரைட்டுங்களா? நாட் இம்மிடியட் ரைசஸ். ஓகேவா? உடனடி விலையேற்றம் நான் சொல்லலை, தொடர்ச்சியான விலையேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அதற்கான காரணங்கள்லாம் நம்ம பேசுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் எழுதிக்கங்க. டெஃபினேஷன்: general increases in the price level of goods. General increases in the price level of goods and services. General increases in the price level of goods and services in an economy. General increases in the price level of goods and services in an economy is called as inflation. Is called as inflation. In Tamil, மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதும் சேவைகளின் மீதும் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான விலையேற்றமே, மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதும் சேவைகளின் மீதும் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான விலையேற்றமே பணவீக்கம் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது, அந்த கண்டிஷன் எழுதிக்கங்க. price increasing at a singular goods. Price increasing at a singular goods will not be considered as a inflation. In Tamil, ஏதாவது ஒரு பொருளின் மீது மட்டும் ஏற்படக்கூடிய விலையேற்றமானது பணவீக்கம் ஆகாது. ஏதாவது ஒரு பொருளின் மீது மட்டும் ஏற்படக்கூடிய விலையேற்றமானது பணவீக்கம் ஆகாது. ஸோ ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. டொமேட்டோ. அவ்வளோ இந்த பீரியட் தான், இந்த டிசம்பர் ஜனவரி இந்த பீரியட் தான் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, 120, 140 ரூபா. போன வருஷம்லாம் அல்டிமேட்டாக 140. ஓகேவா? இன்றைக்கி போய் கேளுங்க, ஃபஸ்ட் கிளாஸ் ஆப்பிளே 120 ரூபா தான், 130 ரூபா தான். ரைட்டுங்களா? ஆனால் டொமேட்டோ 140 வந்துடும். ஓகேவா? அடிக்கடி ஃபேஸ்புக்கில் அந்த மீம்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து 1 கிலோ தக்காளி 140 ரூபான்னு போட்டு, ஒரு பக்கம் ஆப்பிள் வந்து 100 ரூபான்னு போட்டிருப்பான். அப்போது அந்த ஒரு சின்ன டெம்பரரி பீரியடில் தக்காளியோட விலை ஆப்பிளோட விலை விட அதிகமாக காணப்படும். ஓகேவா? அதே சம்மர், அப்படியே ட்ரை சம்மர் சீசன்லாம் பாருங்கள், 1 கிலோ ஆப்பிள்லாம் 250 ரூபான்னு விற்பாங்க. ஓகேவா? அப்போ இன்றைக்கி வெறும் 100 ரூபா 120 ரூபான்னு ஆப்பிள் அன்றைக்கி 250 ரூபான்னு விற்கும். சரிங்களா? அப்போது சரி, ஓகே. இப்போ தக்காளிக்கு வருவோம். இன்றைக்கி தக்காளி வந்து இவ்வளோ விற்கிது. அப்படியே இந்த சீசன் ஒரு ஜனவரிக்கு மேலே ஆகட்டும் பாருங்கள், ஸ்லோ டவுன் ஆகிடும். கிலோ 10 ரூபாய்க்கு விற்கும். கூப்பிட்டு கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ
அப்போ இன்றைக்கி 120 ரூபா 100 ரூபான்னு விற்கிற தக்காளி அப்படியே 10 ரூபாய்க்கு வந்துடும். சரியா? அப்போ அதுக்கு பேர் பணவீக்கம் அல்ல. ரைட்டா? பணவீக்கம் அப்படின்னா அப்படியே ஏறினே போகணும். சரியா? இறங்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகாது, திரும்ப ஏறும். சரியா? ஸோ அது மாதிரி தான் சார். கோல்டு இந்த கான்செப்டுக்குள்ளே வராதுங்க சார், எந்த கான்செப்டுக்குள்ளுமே வராது. இல்லை சார், அது எடுத்துக்க முடியாது. கோல்டு குறையவே குறையாது. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போவோம். ஆனால் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அதை நம்ம எடுத்துக்கவே முடியாது. இந்தியாவில் எந்த ஒரு பொருளாதாரத்துக்கும் கோல்டு எடுத்துக்கவே முடியாது. ஒரு சாம்பிளாக கோல்டுன்றது அசட் மட்டும்தான், சொத்து மட்டும்தான். சொத்துக்காக மட்டும்தான் ஒரு எக்ஸாம்பிள் கோல்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம எடுத்துக்க முடியாது, ஒரு இன்ஃப்ளேஷன் எடுத்துக்க முடியாது, ஒரு தேசிய வருமானத்துக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. ரைட்டுங்களா? சரி, இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் அவ்வளோதான். மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.